நம்ம தமிழக மக்கள் எல்லாருக்கும் ஒரு செம மாசான மகிழ்ச்சி அறிவிப்பு இப்போ வெளியாகி இருக்கு. என்னடா அதுன்னு கேட்குறீங்களா? மக்கள் எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் 19,000 ரூபாய் வரப்போகுது அப்படின்னு ஒரு சூப்பர் அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இலவச அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கு. அது யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன சலுகைகள் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக கூட திமுக தரப்புல இருந்து ஒரு சூப்பர் அறிவிப்பு வந்துச்சு. அதாவது இல்லத்தரசிகளுக்கு இலவசமாக மிக்சி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கிக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 8,000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுக்கு போட்டியா பாஜக தரப்புல இருந்து ஒரு மாஸ் தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழக மக்கள் எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் 10,000 ரூபாய், அதோட சேர்த்து ஒரு 9,000 ரூபாய் அப்படின்னு ஆக மொத்தம் 19,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அதிரடியாக சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு பார்க்குறீங்களா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் நிதி உதவி டைரக்டாக வழங்கப்படும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் நிதியோட சேர்த்து மாநில அரசோட பங்களிப்பா 3,000 ரூபாயும் கொடுத்து வருஷத்துக்கு மொத்தம் 9,000 ரூபாய் நிதி உதவி விவசாயிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏகப்பட்ட அறிவிப்புகளை லிஸ்ட் போட்டிருக்காங்க. அது என்னன்னு வரிசையாக சொல்கிறேன். ஸோ கவனமாக கேளுங்க. குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் மாதம் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பண்டிகைக்கு ஸ்பெஷலாக இலவச புடவை வழங்கப்படும். வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம். பொங்கல், தமிழ் புத்தாண்டு, அப்புறம் தீபாவளி பண்டிகைன்னு 3 டைம் இந்த இலவச சிலிண்டர் கிடைக்கும். பொண்ணுங்க எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்னு நினச்சா அதுக்கு 25,000 ரூபாய் கவர்மெண்ட் மானியம் கொடுப்பாங்க. பொண்ணுங்களுக்கு மட்டும்தானா இலவச பஸ்ன்னு ஃபீல் பண்ணுற பசங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு. மகளிர் மாதிரியே இனி ஆண்களுக்கும் அரசு பேருந்துகளில் இலவச பயணம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் நல்ல தரமான அரிசி, கூடவே எக்ஸ்ட்ராவாக பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் வழங்கப்படும். இது மட்டும் இல்லைங்க, பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள், MSME புதுசாக தொழில் தொடங்க 50 லட்சம் வரைக்கும் வட்டியே இல்லாமல் லோன் தரப்படும். கவர்மெண்ட் வாங்குகிற பொருட்களில் பெண்கள் நிறுவனங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கட்டாயமாக்கப்படும். கிராமப்புற மக்களுக்கான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இனிமேல் 150 நாளாக உயர்த்தப்படும். 2,000 இளைஞர்கள் தொழில் தொடங்க 5 வருஷ காலத்துக்கு 15 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத கடன் கொடுக்கப்படும். அதோட GST தொடர்பான சலுகைகளும் மானியங்களும் கொடுக்கப்படும் அப்படின்னு பாஜக தங்களோட தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. இந்த சூப்பரான அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க? இந்த திட்டங்கள் எல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள்.